அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கும் பரிசு பெட்டி சின்னம் பொருத்தமாக அமைந்துள்ளது என கழக வேட்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட கழகம் சார்பில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு லக்கி முருகன் தலைமையில் மதுரவாயல் பகுதி கழக செயலாளர் திரு NT தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பரிசு பெட்டி சின்னம் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தென்சென்னை மாவட்ட கழகம் சார்பில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு வேலச்சேரி சரவணன் மற்றும் பகுதி கழக செயலாளர் திரு சந்திரபோஸ் உள்ளிட்டோர் பரிசு பெட்டி சின்னம் வழங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பரிசு பெட்டி சின்னம் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவிற்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு TTV தினகரனுக்கும் வழங்கியுள்ள பரிசாக கருதுவதாக நாகையில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். இன்னைக்கு தமிழக மக்கள் வாக்காளர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். ஏன்னா தேர்தல் ஆணையமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக பரிசு பெட்டகத்தை தேர்தல் சின்னமா வழங்குறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. எத்தனை சின்னங்கள் கொடுக்க மறுத்தாலும் தமிழக மக்கள் வெற்றி என்னும் பரிசை இந்த தேர்தல் ஆணையம் மூலியமா பரிசு பெட்டியாக வழங்கியிருக்காங்க. ஆக இந்த பரிசு பெட்டி தமிழ்நாடு முழுவதும் சென்றடைந்து மிகப்பெரிய வெற்றியை பரிசாக மீண்டும் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் TTV அவர்களுக்கு சமர்ப்பிப்போம்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். துரோகிகள் எடப்பாடி, OPS ஆகியோர்கள் மோடியுடன் கைகோர்த்து கொண்டு எங்களுக்கு குக்கர் சின்னத்தை முடக்கி வைத்தார்கள். ஆனாலும் எங்களுக்கு இன்று தேர்தல் ஆணையம் மிகப்பெரும் பரிசாக பரிசு பெட்டகத்தை கொடுத்திருக்கிறது. இது நாங்கள் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று எங்கள் துணை பொதுச் செயலாளர் TTV அவர்களை மிகப்பெரும் பரிசாக ஒப்படைப்போம். தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள பரிசு பெட்டி சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் கும்பகோணம் கழக நிர்வாகிகள் பரிசு பெட்டி தயாரிக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி மாணவிகள் பொதுமக்களிடம் காண்பித்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.